வணக்கம். பொதிகையின் செய்திகளுக்காக உதயநந்தினி. தலைப்புச் செய்திகள். இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு வேட்பு மனுக்களை வாபஸ் பெற இன்று கடைசி நாள். விண்வெளியிலும் காவலாளிகளை நியமிக்க அரசு நடவடிக்கை. ஒடிசாவில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. தீவிரவாதிகளுக்கு நிதி வழங்குவதை தடுப்பது தொடர்பான தீர்மானம் ஐநா சபையில் ஒருமனதாக நிறைவேற்றம். சீக்கியர்களுக்கு எதிரான வன்முறை சம்பவம் குறித்த விசாரணை. சிறப்பு விசாரணை குழுவுக்கு மேலும் கால அவகாசம். உச்சநீதிமன்றம். நாட்டில் தீவிரவாதத்தை கட்டுப்படுத்தி மக்களை பாதுகாக்க மத்தியில் வலிமையான ஆட்சி அமைய வேண்டும். தமிழக முதலமைச்சர். IPL கிரிக்கெட். ராஜஸ்தான் ஐதராபாத் அணிகள் இன்று பலப்பரீட்சை. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட தாக்கல் செய்யப்பட்டுள்ள வேட்பு மனுக்களை வாபஸ் பெறும் கால அவகாசம் இன்றுடன் முடிவடைகிறது. தமிழகத்தின் 39 தொகுதிகள், கர்நாடகாவில் 14 தொகுதிகள், மகாராஷ்டிராவில் 10 தொகுதிகள், உத்தரப்பிரதேசத்தில் 8 தொகுதிகள் மற்றும் அசாம், பீகார், ஒடிசா மாநிலங்களில் தலா 5 தொகுதிகள், சத்தீஸ்கர் மற்றும் மேற்கு வங்கத்தில் தலா 3 தொகுதிகள், ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தலா 2 தொகுதிகள், மணிப்பூர், திரிபுரா, புதுச்சேரி மாநிலங்களில் தலா 1 தொகுதி என மொத்தம் 97 தொகுதிகளில் அடுத்த மாதம் 18ஆம் தேதி இரண்டாம் கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் முடிவடைந்து வேட்புமனுக்கள் பரிசீலிக்கப்பட்டன. தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனுவை திரும்பப் பெறுவதற்கான கால அவகாசம் இன்று மாலையுடன் நிறைவு பெறுகிறது. அதன் பின்னர் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அரசுமுறை பயணமாக வெளிநாடுகளுக்கு சென்றுள்ள குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று பொலிவியா சென்றடைந்தார். அங்கு அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பொலிவியாவின் சாந்தா குரூஸ் விமான நிலையத்தில் அவருக்கு அந்நாட்டு அதிபர் ஈவோ மொரேல்ஸ் நேரில் வரவேற்பு அளித்தார். தொடர்ந்து முப்படை வீரர்களின் அணிவகுப்பையும் குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டார். சாந்தா குரூஸ் நகரத்தின் சாவி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்துக்கு வழங்கப்பட்டு அவர் கௌரவிக்கப்பட்டார். பின்னர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய குடியரசுத் தலைவர் இந்தியா பொலிவியா நாடுகளின் உறவில் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்று குறிப்பிட்டார். இந்த பயணத்தின்போது பொலிவியா அதிபருடன் உயர்மட்ட அதிகாரிகள் மற்றும் தொழிலதிபர்கள் அடங்கிய குழுவுடன் குடியரசுத் தலைவர் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். தொடர்ந்து இந்தியா பொலிவியா தொழில் கூட்டமைப்பு ஏற்பாடு செய்துள்ள கூட்டத்தில் பேசும் ராம்நாத் கோவிந்த் சாந்தா குரூஸ் பல்கலைக்கழக மாணவர்களுடனும் கலந்துரையாடல் நடத்தவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பொலிவியா நாட்டிற்கு செல்லும் முதல் இந்திய குடியரசுத் தலைவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தீவிரவாதிகளுக்கு நிதி வழங்குவதை தடுப்பது தொடர்பான தீர்மானத்தை ஐநா சபை நிறைவேற்றியுள்ளது. உலகளவில் எல்லை தாண்டிய பயங்கரவாதம், தீவிரவாதிகளின் செயல்பாடுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது கவலையளிப்பதாக அண்மையில் ஐநா சபை தெரிவித்திருந்தது. இந்நிலையில் தீவிரவாத அமைப்புகளுக்கும் தீவிரவாத செயல்பாடுகளுக்கும் நிதி வழங்குவதை கட்டுப்படுத்தும் வகையில் ஐநா சபையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தை பின்பற்றாத நாடுகள் மீது ஐநா சபை பொருளாதார தடை விதிக்கும் என்றும் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முக்கியமான காலகட்டத்தில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக ஐநா சபையின் தீவிரவாத எதிர்ப்பு குழு தலைவர் விளாடிமிர் ஓருன்கோவ் தெரிவித்துள்ளார். கடந்த 1984ஆம் ஆண்டு சீக்கியர்களுக்கு எதிராக நடைபெற்ற வன்முறை சம்பவம் குறித்து விசாரணை நடத்தும் சிறப்பு விசாரணை குழுவுக்கு மேலும் 2 மாத காலம் அவகாசம் அளித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சீக்கியர்களுக்கு எதிராக நடைபெற்ற வன்முறை சம்பவம் குறித்து சிறப்பு புலனாய்வு குழு தனது விசாரணையை மேற்கொண்டு வருகிறது. சுமார் 186 வழக்குகள் விசாரிக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த வன்முறை சம்பவம் தொடர்பாக 50% விசாரணை முடிவடைந்துள்ளது என்று சிறப்பு புலனாய்வு குழு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. மேற்கொண்டு விசாரணை நடத்தும் பட்சத்தில் கால அவகாசம் தேவை என்ற புலனாய்வு அமைப்பின் கோரிக்கையை ஏற்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பாப்டே மற்றும் அப்துல் நசீர் அடங்கிய அமர்வு 2 மாத காலம் அவகாசம் வழங்கி உத்தரவு பிறப்பித்துள்ளது. கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் தில்லி உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி திங்ரா
மற்றும் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ராஜ்தீப் சிங் மற்றும் காவல்துறை அதிகாரி அபிஷேக் துலார் ஆகியோரை கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்தது குறிப்பிடத்தக்கது. புல்வாமா தாக்குதலில் ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைப்புக்கு உள்ள தொடர்புகள் குறித்து பாகிஸ்தான் அளித்துள்ள விளக்கங்கள் ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ராவேஷ் குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், புல்வாமா தாக்குதல் சம்பவம் ஒரு தீவிரவாத நிகழ்வு என்பதை தொடர்ந்து பாகிஸ்தான் மறுத்து வருவதாக குற்றம் சாட்டினார். மேலும் அந்நாட்டிலிருந்து செயல்படும் தீவிரவாத இயக்கங்கள் மீதோ தீவிரவாதிகள் மீதோ எந்தவித கடும் நடவடிக்கையும் அந்நாடு எடுக்கவில்லை என்று கூறினார். தீவிரவாத இயக்கமான ஜெய்ஷ் இ முகமது அமைப்பும் அதன் தலைவன் மசூத் அசாரும் பாகிஸ்தானில்தான் உள்ளனர் என்று உலகிற்கே தெரிந்த விஷயம் என்றும் அது அண்மையில் பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சரால் சர்வதேச ஊடகங்களுக்கு தெளிவுபடுத்தியதும் அனைவரும் தெரிந்த விஷயம் என்றும் அவர் குறிப்பிட்டார். எந்தவொரு தீவிரவாத அமைப்பும் எல்லை தாண்டிய பயங்கரவாத செயல்களை இந்தியாவிற்குள் செயல்படுத்த பாகிஸ்தான் அரசு அனுமதிக்காது என்று கடந்த 2004ஆம் ஆண்டு அந்நாடு கொடுத்த உறுதிமொழியை கடைபிடிக்க வேண்டும் என்று ராவேஷ்குமார் இந்த சந்திப்பின்போது வலியுறுத்தினார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். கோடைகால தலைநகரான ஜம்மு அருகே நவ்ஹாம் பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக தகவல் வெளியானது. இதனையடுத்து அங்கு விரைந்த பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் வேட்டையின்போது மறைந்திருந்த தீவிரவாதிகள் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட எதிர் தாக்குதலில் 2 தீவிரவாதிகள் பலியானார்கள். அவர்கள் எந்த தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என்பது குறித்த விவரம் தொடர்பான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இனி வருவது தேர்தல் செய்திகள். விண்வெளியிலும் காவலாளிகளை நியமிக்க அரசு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது என்று ஒடிசா மாநிலம் ஜெய்ப்பூரில் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஒடிசாவின் கோராபுட் மாவட்டத்தில் ஜெய்ப்பூர் பகுதியில் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய பிரதமர், மக்களின் ஆதரவின்றி தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நாட்டில் எந்தவித வளர்ச்சிப் பணிகளையும் மேற்கொண்டிருக்காது என்று பெருமிதம் தெரிவித்தார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி தலைமையிலான அரசு வெற்றி பெற மக்களின் ஆசைகள் தேவை என்று குறிப்பிட்ட அவர், ஒடிசாவில் ரயில் மற்றும் சாலை வசதிகளை மேற்கொள்ள சீரிய முயற்சிகள் மத்திய அரசால் மேற்கொள்ளப்பட்டதென்று குறிப்பிட்டார். இந்திய விஞ்ஞானிகள் சாதனை குறித்து கேள்வி எழுப்பிய எதிர்க்கட்சிகளுக்கு கடும் கண்டனம் தெரிவித்த பிரதமர், ஒடிசாவில் மத்திய அரசு மேற்கொண்ட உள்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் சாலை கட்டமைப்பு வசதிகள் குறித்து மக்களுக்கு நன்றாக தெரியும் என்றும் தனது உரையில் அவர் குறிப்பிட்டார். மிஷன் சக்தி திட்டம் வெற்றியை தொடர்ந்து விண்ணிலும் காவலாளிகளை நியமிப்பதற்கான திட்டங்களில் மத்திய அரசு இறங்கிவிட்டதாக தனது உரையில் பிரதமர் தெரிவித்தார். एक सांसद का चुनाव नहीं है, सिर्फ एक विधायक का चुनाव नहीं है, ये चुनाव केंद्र और राज्य में विकास का डबल इंजन लगाने वाली भारतीय जनता पार्टी की सरकारों के चुनाव का समय है. ஊடகங்களை நாடாளுமன்ற தேர்தலுக்காக முறைகேடாக பயன்படுத்தப்படுவதை தடுக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய துணைத் தேர்தல் ஆணையர் உமேஷ் சின்ஹா, நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் ஊடகங்களின் செயல்பாடுகள் குறித்து ஒரு வரைமுறை ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டார். அருணாச்சல பிரதேச சட்டமன்ற தேர்தலில் 3 பிஜேபி வேட்பாளர்கள் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் அப்போது குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் வந்த பின்பு ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட பணம், மதுபானங்கள், போதைப் பொருட்கள், தங்கம் மற்றும் இலவச பொருட்களை தேர்தல் ஆணையம் பறிமுதல் செய்துள்ளது என்றும் இதுவரை பறிமுதல் செய்யப்பட்ட ரொக்கம் மற்றும் பொருட்களின் மொத்த மதிப்பு 673 கோடி ரூபாய் என்றும் உமேஷ் சின்ஹா குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற முன்னாள் சபாநாயகர் மீரா குமார் மற்றும் பாலிவுட் நடிகை ஊர்மிளா ஆகியோரை வேட்பாளர்களாக காங்கிரஸ் கட்சி களமிறக்கியுள்ளது. காங்கிரஸ் கட்சி இதுவரை 305 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சில இடங்களில் வேட்பாளர்களை மாற்றியுள்ள காங்கிரஸ் கட்சி மும்பை வடக்கு நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அண்மையில் காங்கிரஸில் இணைந்த திரைப்பட நடிகை ஊர்மிளா மடோன்கரை வேட்பாளராக அறிவித்துள்ளது. நாடாளுமன்ற முன்னாள் சபாநாயகர் மீரா குமார் பீகார் மாநில சாசாராம் பகுதியிலும், முன்னாள் பிஜேபி தலைவர் ஜஸ்வந்த் சிங்கின் மகன் மன்வேந்திரா ராஜஸ்தான் மாநிலம் பார்மர் பகுதியிலும் போட்டியிடுவார்கள் என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது.
உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் பிரியங்கா காந்தி இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளவுள்ளார். உத்தரப்பிரதேச மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளராக உள்ள பிரியங்கா காந்தி இன்று அயோத்தியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ளவுள்ளார். இதற்காக 50 கிலோமீட்டர் நீளத்திற்கு பேரணி நடத்த அக்கட்சி முடிவு செய்துள்ளது. மேலும் தனது பிரச்சாரத்தின்போது 2 இடங்களில் பொதுக்கூட்டங்களில் பேசவுள்ள பிரியங்கா காந்தி இந்த சாலை பயணத்தின்போது 30 இடங்களில் பொதுமக்களுடன் நேரடி உரையாடல் நடத்துவார் என்று காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மக்கள் தீர்ப்பு 2019 பொதிகை தொலைக்காட்சியின் செய்திப் பிரிவு வழங்கும் மக்களவைத் தேர்தல் சிறப்பு நிகழ்ச்சி. விரிவான செய்திகள், விளக்கங்கள், விவாதங்களுடன் தினமும் இரவு 7:30 மணி முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். மக்கள் தீர்ப்பு 2019. செய்திகள் தொடர்கின்றன. நாட்டில் பயங்கரவாதத்தையும் தீவிரவாதத்தையும் அழித்து மக்களை பாதுகாக்க மத்தியில் வலிமையான ஆட்சி அமைய வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி அஇஅதிமுக வேட்பாளரை ஆதரித்து கீழ்பெண்ணாத்தூரில் இன்று அவர் வாக்கு சேகரித்தார். தொடர்ந்து பேசிய அவர், நாட்டில் பாதுகாப்பை உறுதி செய்ய நிலையான ஆட்சி அமைய வேண்டும் என்றும் அதற்கு நாட்டை பாதுகாக்கும் திறமையான பிரதமரை இந்த தேர்தல் மூலம் மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். தமிழக அரசு அறிவித்த 2000 ரூபாய் திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்றும் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் 200 நாட்களாக அதிகரிக்கப்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். தொடர்ந்து ஆரணி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செஞ்சி பகுதியில் வேட்பாளரை ஆதரித்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, கல்விக்காக அஇஅதிமுக தொடர்ந்து பல்வேறு சீரிய திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை அரசிதழில் வெளியிட்டது அஇஅதிமுக தலைமையிலான அரசுதான் என்று தமிழக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். திருச்சி நாடாளுமன்ற தொகுதி அஇஅதிமுக கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து திருவெரும்பூரில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அஇஅதிமுக நல்ல திட்டங்களையும் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய நல்ல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அமைதியாக உள்ளது என்றும் காவிரி விவகாரத்தில் நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பின்னர் காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை அரசிதழில் வெளியிடுவதற்கு அஇஅதிமுக அரசுதான் காரணம் என்றும் அப்போது அவர் கூறினார். காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி கொள்கை ரீதியான கூட்டணி என்று திருவள்ளூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் தமிழக காங்கிரஸ் கட்சித் தலைவர் KS அழகிரி தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளரை ஆதரித்து பொன்னேரியில் பிரச்சாரம் மேற்கொண்ட தமிழக காங்கிரஸ் தலைவர் அழகிரி, வறுமை கோட்டில் உள்ளவர்களுக்கு மாதம் 6000 ரூபாய் வீதம், ஆண்டுக்கு 72,000 ரூபாய் வழங்க காங்கிரஸ் திட்டம் வகுத்துள்ளது என்றார். காங்கிரஸ் ஆட்சியில் 10 ஆண்டுகளில் வறுமை கோட்டில் உள்ள 15 கோடி பேரை மாற்றியுள்ளதாகவும் தனது உரையில் அவர் குறிப்பிட்டார். திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் பொதுவுடைமை கட்சிகள் என்று குறிப்பிட்ட அவர் தொடர்ந்து பல பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச மாத ஊதியம் 18,000 நிர்ணயிக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தனது தேர்தல் அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. தொலைத்தொடர்பு மற்றும் இணையதள சேவையில் தனியார் நிறுவனத்தின் ஆதிக்கத்தை போக்குவதற்கு தமது கட்சி பாடுபடும் என்றும் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு செய்தியாளர்களிடம் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி கூறினார். குடிமக்களின் தனி உரிமையையும் டிஜிட்டல் உள்கட்டமைப்பு மற்றும் பொது கட்டமைப்பு அங்கீகாரத்தை சீர்குலைக்கும் வகையில் கணினி பண்பாட்டு கண்காணிப்பை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்வது உறுதிப்படுத்தப்படும். பொது விநியோக திட்டத்தின் கீழ் ஒரு குடும்பத்திற்கு 35 கிலோ உணவுப் பொருட்கள் வழங்குவது உறுதி செய்யப்படும். பாரம்பரியமாக மக்கள் செலுத்தி வரும் வரியினங்கள் மறுசீராய்வு செய்யப்படும் உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை அக்கட்சி தனது தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தேர்தல் அறிக்கை வெளியீட்டு நிகழ்ச்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்கள் பிரகாஷ் காரத், பிருந்தா காரத், சுபாஷினி அலி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
டிடிவி தினகரன் தலைமையிலான அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு பொதுவான சின்னத்தை ஒதுக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் சமீபத்தில் உத்தரவிட்டிருந்தது. இதனையடுத்து அமமுக வேட்பாளர்களுக்கு பரிசு பெட்டி சின்னம் ஒதுக்கப்படுவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தேர்தல் ஆணையத்தில் தினகரன் தரப்பினர் குக்கர் சின்னத்தை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தனர். ஆனால் பதிவு பெறாத அரசியல் கட்சி தனக்கு இந்த சின்னம்தான் ஒதுக்க வேண்டும் என்று கோருவதற்கு உரிமை இல்லை என்று தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றமும் ஏற்கனவே கூறிவிட்டன. அடுத்து வருவது விரைவுச் செய்திகள். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் கேரளா நோக்கி சென்ற காரிலிருந்து 2 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள நிலையில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து செல்லப்படும் பணம் மற்றும் பொருட்கள் தேர்தல் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கோபிச்செட்டிப்பாளையம் கெட்டிச்செவியூர் பகுதியில் நடந்த சோதனையில் 2 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இதேபோல் சத்தியமங்கலம் தேசிய நெடுஞ்சாலையில் தமிழக கர்நாடக எல்லைப் பகுதியில் பறக்கும் படையினர் சோதனை சாவடி அமைத்து 24 மணி நேர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை வனப்பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் தீவிரமாக போராடி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை மற்றும் அதன் அடிவார பகுதிகளில் உள்ள காடுகளில் நேற்றிரவு திடீர் காட்டுத்தீ பரவியது. இதனால் சுமார் 200 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்கள் தீயில் கருகி சேதமடைந்தன. தகவல் அறிந்து நாமக்கல், சேலம், ஈரோடு மாவட்டங்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். 90% தீயணைக்கப்பட்ட நிலையில் கொல்லிமலைக்கு சுற்றுலா பயணிகளுக்கு 2 நாள் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் பயன்பட வேண்டும் என்று இஸ்ரோ முன்னாள் தலைவர் கஸ்தூரி ரங்கன் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் சாகர் பகுதியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் இஸ்ரோவின் முன்னாள் தலைவரும் மூத்த விஞ்ஞானியுமான கஸ்தூரி ரங்கன் கலந்து கொண்டு பட்டங்களை வழங்கினார். பின்னர் பேசிய அவர் நாட்டின் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் அறிவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் அவசியம் குறித்தும் வலியுறுத்தினார். சாரதா சிட்பண்ட் முறைகேடு வழக்கில் தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் வழங்கியுள்ளது. பல கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததாக கூறப்படும் சாரதா நிதி நிறுவன மோசடி வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது. இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்த சிபிஐ இந்த வழக்கில் அடுத்த கட்ட விசாரணைக்கு தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்களை அணுகியதாகவும் அவை முறையான உதவிகளை செய்ய மறுப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. இதைத் தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு நோட்டீஸ் வழங்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டா அருகே லாரி மீது பேருந்து மோதிய விபத்தில் 8 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். கிரேட்டர் நொய்டா தேசிய நெடுஞ்சாலையில் 20 பயணிகளுடன் தனியார் பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. திடீரென்று முன்னே சென்று கொண்டிருந்த லாரி மீது பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் பேருந்தில் பயணம் செய்த 8 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் படுகாயமடைந்த 20 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அடுத்து வருவது உலகச் செய்திகள். வெனிசுலாவில் அந்நாட்டு எதிர்க்கட்சித் தலைவர் ஜுவான் குவைடோ பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள 15 வருடத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. வெனிசுலா அதிபர் மதுரோவுக்கு நாளுக்கு நாள் எதிர்ப்பு வலுத்து வரும் நிலையில் வெனிசுலா எதிர்க்கட்சித் தலைவரான ஜுவான் குவைடோ இடைக்கால அதிபராக தம்மை அறிவித்துக் கொண்டார். அவருக்கு அமெரிக்கா உள்ளிட்ட 50 நாடுகளின் ஆதரவு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் அந்நாட்டு நிதி அதிகார தலைவரான அமராசோ ஜுவான் குவைடோ 15 ஆண்டுகள் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள தடை செய்யப்பட்டுள்ளார் என்று அறிவித்துள்ளார். இதற்கு பதிலளித்துள்ள குவைடோ வெனிசுலா அரசின் இந்த அறிவிப்பு தம்மை கட்டுப்படுத்தாது என்று குறிப்பிட்டுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் வெளியேறுவது தொடர்பான பிரதமர் தெரசா மேவின் ஒப்பந்த வரைவு இன்று அந்நாட்டின் நாடாளுமன்றத்தில் ஓட்டெடுப்புக்கு விடப்பட்டுள்ளது. பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் இதற்கு ஒப்புதல் கிடைத்தால் ஏற்கனவே திட்டமிட்டதை விட விரைவாக தாம் பதவி விலகப் போவதாக தெரசா மே கூறியுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் விலகுவது தொடர்பாக 2வது கட்ட பேச்சுவார்த்தைக்கும் புதிய அணுகுமுறைக்கும் புதிய தலைமை பொறுப்பேற்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். கடந்த மாதம் 22ஆம் தேதி கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து விலகி அடுத்த பிரதமரை தேர்ந்தெடுக்கும் வரை மட்டுமே பிரதமர் பதவியில் நீடிப்பேன் என்று தெரசா மே அறிவித்திருந்தார்.
முன்னதாக நேற்று பிரெக்சிட் தொடர்பான 8 யோசனைகளை முன்வைத்து பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட தீர்மானங்கள் பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவோடு நிராகரிக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று 3வது முறையாக வாக்குப்பதிவுக்கு பிரிட்டன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தயாராகி வருகின்றனர். இதன் மூலம் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் வெளியேறுமா என்ற நீண்டகால கேள்விக்கு விடை கிடைத்துவிடும். பங்களாதேஷில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 25ஆக உயர்ந்துள்ளது. தலைநகர் தாக்காவில் உள்ள பனானி பகுதியில் 22 தளங்கள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இதில் அந்த கட்டிடத்தில் குடியிருக்கும் பொதுமக்கள் மற்றும் கடைகளில் பணிபுரிவோர் சிக்கிக் கொண்டனர். மளமளவென்று தீ அருகிலுள்ள கட்டடங்களுக்கும் பரவியது. தீ விபத்தை அறிந்ததும் அச்சத்தில் இருந்த மக்கள் மேல் தளங்களிலிருந்தும் கீழே குதித்து தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள போராடினர். இந்த விபத்தில் 19 பேர் உடனடியாக உயிரிழந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிகிச்சை பலனின்றி மேலும் பலர் உயிரிழந்தனர். இதனையடுத்து அவர்களின் எண்ணிக்கை 25ஆக உயர்ந்தது. மீட்புப் பணிகள் அங்கு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இனி வருவது வணிகச் செய்திகள். பங்குச்சந்தைகள் இன்று ஏற்றத்துடன் தொடங்கின. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 112 புள்ளிகள் அதிகரித்து 38,658 புள்ளிகளாக உள்ளது. தேசிய பங்குச்சந்தையான நிப்டியும் 35 புள்ளிகள் அதிகரித்து 11,605 புள்ளிகளாக உள்ளது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 13 காசுகள் அதிகரித்து 69 ரூபாய் 21 காசாக உள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 24,144 ரூபாயாக உள்ளது. 1 கிராம் தங்கத்தின் விலை 3,018 ரூபாய்க்கு விற்பனையானது. வெள்ளியின் விலை 1 கிலோ 40,200 ரூபாயாகவும் 1 கிராம் 40 ரூபாய் 20 காசாக இருந்தது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 75 ரூபாய் 62 காசாகவும் டீசல் விலை 70 ரூபாய் 5 காசாகவும் உள்ளது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். ஐதராபாத்தில் இன்று இரவு 8 மணிக்கு தொடங்கும் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் ஹைதராபாத் அணிகள் மோதுகின்றன. பெங்களூருவில் நேற்று நடைபெற்ற பரபரப்பான ஆட்டத்தில் மும்பை அணி 6 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இப்போட்டியில் முதலில் பேட் செய்த மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 187 ரன் எடுத்தது. 188 ரன் என்ற வெற்றி இலக்குடன் பின்னர் விளையாடிய பெங்களூரு அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 181 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இந்திய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் காலிறுதி சுற்றுக்கு மகளிர் பிரிவில் PV சிந்துவும் ஆடவர் பிரிவில் பாருப்பள்ளி காசியப்பும் தகுதி பெற்றுள்ளனர். நேற்று நடைபெற்ற லீக் போட்டியில் PV சிந்து சீனாவின் டெங்ஜாய் யுவானை 21-11, 21-13 என்ற ஆட்டக்கணக்கில் வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறினார். ஆடவர் பிரிவில் ஸ்ரீகாந்த் 21-11, 21-16 என்ற கணக்கில் சீன வீரர் லூ குவாங்ஸை வென்று காலிறுதியில் நுழைந்தார். மற்றொரு போட்டியில் காசியப் 21-11, 21-13 என்ற ஆட்டக்கணக்கில் தாய்லாந்து வீரர் தனுன் சாக்கை தோற்கடித்து காலிறுதிக்கு முன்னேறினார். மலேசியாவில் நடைபெறும் சுல்தான் அஸ்லான் ஷா கோப்பை ஹாக்கி போட்டித் தொடரில் கடைசி லீக் ஆட்டத்தில் இன்று இந்தியா போலந்தை சந்திக்கிறது. இந்த அணியையும் அதிக கோல் வித்தியாசத்தில் தோற்கடிக்கப் போவதாக இந்திய அணியினர் அறிவித்துள்ளனர். நாளை இப்போ நகரில் நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் இந்தியாவும் தென்கொரியாவும் மோதவுள்ளன. இனி வருவது வானிலை செய்திகள்.
தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலையே காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சேலம், திருத்தணி ஆகிய இடங்களில் அதிகபட்சமாக 41 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளது. வேலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, கரூர், திண்டுக்கல், மதுரை ஆகிய இடங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி கூடுதலாக வெப்பம் இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் அதிகாலை நேரங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலையாக 36 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில நிகழ்ச்சிகளின் தொகுப்பு. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சைக்கிள் போட்டியில் உலகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த வீரர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். $150 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த பந்தயத்தில் பெல்ஜியத்தின் தாமஸ் டீஜன் முதலிடத்தை பிடித்தார். அமேசான் காட்டுப்பகுதியில் இயற்கை சமநிலையை பராமரிக்க அழிந்து வரும் பாலூட்டிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் முயற்சியில் பிரேசில் நாட்டின் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். உள்ளூர் மக்களின் ஆதரவுடன் கடல் பிராணிகளை அதிகரிக்கும் முயற்சியில் தீவிரமாக இறங்கியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு வேட்புமனுக்களை வாபஸ் பெற இன்று கடைசி நாள். விண்வெளியிலும் காவலாளிகளை நியமிக்க அரசு நடவடிக்கை ஒடிசாவில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. தீவிரவாதிகளுக்கு நிதி வழங்குவதை தடுப்பது தொடர்பான தீர்மானம் ஐநா சபையில் ஒருமனதாக நிறைவேற்றம். சீக்கியர்களுக்கு எதிரான வன்முறை சம்பவம் குறித்த விசாரணை சிறப்பு விசாரணை குழுவுக்கு மேலும் கால அவகாசம் உச்சநீதிமன்றம். நாட்டில் தீவிரவாதத்தை கட்டுப்படுத்தி மக்களை பாதுகாக்க மத்தியில் வலிமையான ஆட்சி அமைய வேண்டும் தமிழக முதலமைச்சர். IPL கிரிக்கெட் ராஜஸ்தான், ஐதராபாத் அணிகள் இன்று பல பரீட்சை. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மீண்டும் செய்திகள் மாலை 6 மணிக்கு. வணக்கம்.